கைஸ், நம்ம எண்ணிலேருந்து ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதை ஸ்டார்டிங்லேயே ஹீரோனி வாய்ஸ் ஓவரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. என் பேர் டேங். இப்போதைக்கு நான் நாவல் ரைட்டராக இருக்கேன். இதில் என்ன ஸ்பெஷல் ஆகிட்டுன்னு பார்க்குறீங்களா? இருக்குது. நமக்கு பிடிச்ச வேலை செய்கிறப்ப நம்ம டாவும் கூட இருந்தால் எப்படி இருக்கும்? அதுலேயும் ஒரு சிக்கல் இருந்துச்சு. அந்த பக்கியா நான் டாவை விட்டான், அவன் என் ஃப்ரெண்டை டாவை விட்டான். வெளியே சொன்னால் வெக்க கேடு. நான் அதுக்கும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆனால் நான் இருந்த விரதம் அந்த ஆத்தாளுக்கு கேட்டுருச்சு போல. ஏன்னா என் ஃப்ரெண்டே அவனை வேணான்னு சொல்லிட்டான். எனக்கு இப்போ இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் கண்டிப்பாக என் காதலில் அவனை மூழ்க வைப்பேன்னு சொல்ல, இவன் தான் என்னோட டாவு. நம்ம கதையோட ஹீரோவும் இவன் தான். சரியான சிடுமுஞ்சி. அவன் பண்ண ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு போல. எப்படி எப்படி இது நடந்துச்சு? யாருமே ஒரு வேலையை உருப்படியாக செய்கிறதில்ல. அன்னை எப்போ போவான், திண்ணை எப்போ காலியாகுங்கிற மாதிரி நான் இங்கே இல்லைன்னா ஒரு வேலையும் சரியாக நடக்காதுன்னு பொங்கிட்டு கிடக்கான். இவளும் நேரங்காலம் புரியாமல் எதா இருந்தாலும் ஸ்வீட்டோட தான் ஆரம்பிக்கணும்னு ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு ஒரு கேக்கை வாங்கிட்டு வந்த நீட்டை சும்மா கொடுத்துருந்தா கூட புள்ள வாங்கியிருப்பான் போல. அவனும் அந்த கேக்கை பார்க்க இன்னும் வெறியாகி, ஏய் ஒழுங்கா அதெல்லாம் எடுத்துட்டு ஓடிரு. இல்லை பாஸ், கேக் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு புதுசாக இவளும் உருட்ட, நான் செம்ம கேனில் இருக்கேன் ஓடிரு சொல்கிறான். என்னடா மொதல் ஸ்டெப்பே இப்படி சாணியை கரைச்சி ஊற்றிட்டானேன்னு இவளும் சோகமாக போகிறான். இங்கே பாருங்க, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவனும் போக பார்த்தா லிஃப்ட்டில் பெப்சுரண்டுக்கு போஸ் கொடுக்குற மாதிரி இவளும் நிற்கா. அப்போ சும்மா இருக்காம அவனை போய் இவளும் மோப்பம் பிடிக்க, அவன் செக்ரட்டரிக்காரனும் இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்க, ஏண்டி நாய் பிரியாணியை மோப்பம் பிடிக்கிற மாதிரி என்னை மோந்து பார்த்துட்டு இருக்க? ஐயோ பாஸ், அப்படிலாம் இல்லை, உங்கள் சென்ட்டு வாசம் நல்லா இருந்துச்சா அதான் மோந்து பார்த்தேன்னு இவனும் சொல்ல, இந்த மாதிரி இன்னொரு டைம் பண்ணுன நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் புள்ளன்னு இவனும் போகிறான். என்ன இவன் அதுக்குள்ளே போகிறான். பாஸ் பாஸ், இன்னைக்கு நான் கார் கொண்டு வரல, ப்ளீஸ் என்னை அப்படியே ட்ராப் பண்ணிடுறீங்களா? சரி சரி வந்து தொல்ல, ஆனால் நீ தான் ட்ரைவ் பண்ணணும்னு சொல்கிறான். இவளுக்கு பெடலில் வேற காலும் எட்டலை. ட்ராமாஸ்லலாம் ஹீரோ தானே வண்டி ஓட்டுறான், என்ன நமக்கு மட்டும் எல்லாமே தலைகீழாக நடக்குதுன்னு இவளும் புலம்ப, இவன் முழிக்கிறத பார்த்துட்டு, ஏய் உனக்கு உண்மையாவே கார் ஓட்ட தெரியுமா புள்ள? என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க, இப்போ பாருங்கன்னு அவளும் ஸ்டார்ட் பண்ண. அப்போ ஹீரோ செக்ரட்டரி காரனும், இது ஹீரோயின் வண்டி மாதிரியே இருக்கே, ஆனால் அவள் கார் கொண்டு வரல சொன்னாலேன்னு உத்து உத்து பார்த்துட்டு இருக்கான். ஐயோ அவன் பார்த்துட்டானேன்னு இவளும் அவனை பார்த்துட்டே ஓட்டு செவத்துலேயே மோத போகிறான். ஏண்டி ஏன் என்னை சாவடிக்க பாக்கியா? பாஸ், உங்களை சேஃபாக போய் சேர்க்கறது என்னோட கடமைன்னு, இனிமேல் அது சொதப்பாமல் போகணும் மகமாயின்னு இவளும் போக, அப்போ ஹீரோவோட வீட்டை காமிக்க ஹீரோ அம்மாவும், 4 கழுத வயசாயிருச்சு, இன்னும் அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்லைன்னு கத்திட்டு இருக்க. அப்போ அவனும் வரான். அப்போ அவன் தங்கச்சி ஓடி போய், வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு தெரியுமா கேட்க, என்ன பிரச்சனை இப்போ? அதெல்லாம் விடு, நான் உன்னோட தங்கச்சி தானே, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? உனக்கு பசங்களை தானே பிடிக்கும்னு கேட்க, இல்லை உன்னோட கிரெடிட் பிடுங்கினா தான் நீ அடங்குவேன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, ஏன் இந்த மாதிரி முடிவுலாம் எடுக்கிற? ஹீரோவும் அவங்க அம்மா கிட்ட, இப்போ என்ன பிரச்சனை, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் சீக்கிரம் நல்ல முடிவாக சொல்கிறேன்னு கன்வின்ஸ் பண்ணிடுறான். நம்ம கார் நின்னதை ஒருவேளை அந்த டோபர்காரன் ஹீரோட்ட போட்டு கொடுத்துருவானோ? சரி, அவன் தான் சோத்துக்கு செத்த பயிலாச்சேன்னு சாப்பாடை வாங்கிட்டு வந்து அவன்கிட்டையும் நீட்ட, ஓ இந்த பிள்ளை ஹீரோவை லவ் பண்ணுது போல, அதுக்கு தான் நம்மக்கிட்ட பிட்ட போடுதுன்னு புரிஞ்சுக்க, மரமண்டைக்கு புரிஞ்சிருச்சு போலன்னு இவளும் ஈகினு காமிச்சிட்டு இருக்க. இங்கே என்ன நடக்குதுன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அது ஒன்றும் இல்லைங்க பாஸ், இவன் ஒழுங்காகவே சாப்பிட மாட்டேங்கிறான், அதனால தான் நான் அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன்னு அவளும் அவனை பார்த்து சைகை காமிச்சிட்டு போகிறான். ஏன் இவன் இப்படி முறைக்கான்னு, ஓ இவனுக்கு வேணும் போல, பாஸ் இந்தாங்க நீங்களே சாப்பிடுங்கன்னு கொடுக்க, இல்லை இல்லை நீயே தின்னுன்னு போக, என்ன அந்த புள்ள புதுசாக அவனுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி தருதுன்னு இவனுக்கும் மண்டைக்குள்ள ஓட, அவனும் வெளியே வந்து, என்ன நீ இன்னும் சாப்பிடலையா? இல்லை கொஞ்சம் வேலை இருக்குது. என்ன? இதோ இல்லை பாஸ், இதை இப்போ சாப்பிட்றேன்னு அவனும் சாப்பிட, சரி இங்கே வான்னு அவனையும் சுற்று போடுறான். பார்க்க நல்லா இருக்க, நல்ல சேலரி, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை தானே. ஹீரோயின் இவனை லவ் பண்ணுறா போலன்னு இவனே நினச்சிட்டு என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு நல்லா சாப்பிடுன்னு போகிறான். ஆனால் நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேனே, அதனால என்ன? அவள் உனக்காக தானே வாங்கி கொடுத்தா, ஒழுங்கா தின்னு, இல்லைன்னா உனக்கு சம்பளம் கிடையாதுன்னு இவனும் மிரட்ட, இந்த லூசு பையலுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையேன்னு இவனும் முழிக்கிறான். அப்போ ஹீரோவை பேட்டி எடுக்க வந்திருக்காங்க. இவளும் பார்த்துட்டு, என்ன இன்னைக்கு கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரிகிறானேன்னு அந்த டோபர் பையில கூப்பிட்டு, டே ஹீரோவை ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுடான்னு அவனுக்கும் கேட்க
ஐஸ்கிரீம் டப்பாவெல்லாம் கொடுத்து ஐஸை போட்டுட்டு இருக்க இதுங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு. நமக்கே இப்படிலாம் பண்ணுதுன்னு இவனும் மண்டையை பிச்சுக்க அவளும் பேச வரா. இவனும் கோவமாக பேசாமல் போயிடுறான். அப்போ ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டு லூராவை பார்க்க போறா. என்ன பண்ணாலும் இவன் மசிவே மாற்றான்னு புலம்ப, ஏண்டி நீ இப்படி அவனே தொங்கிட்டு கிடக்க, சனியனை விட்டு தொலைன்னு இவளும் திட்ட. அப்போ அவளுக்கும் ஹீரோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல ஞாபகம் வர 4 வருஷத்துக்கு முன்னாடி நாவலில் வர பிரின்ஸ் மாதிரியே என் கண்ணுக்கு தெரிஞ்சான். அவனை பார்த்த உடனே என்டாவ இவன் தானே என் மனசு சொன்னிச்சுன்னு இவளும் புலம்ப, சரி சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வர வரையும் என் பொட்டி கடையை பார்த்துக்கோன்னு இவளும் கிளம்ப. அப்போ ஹீரோவோட சிஸ்டர் கடைக்கு வருதுங்க. அதுங்கள பார்த்துட்டு இவளும் 2 ஆடுங்க சிக்கிருச்சுங்கன்னு, இந்தா வாங்க வாங்க, இந்த சோப்பு குஸ்பு யூஸ் பண்ணது, இது வந்து ஜோதிகா யூஸ் பண்ணதுன்னு இவளும் மண்டையை கழுவ அதுங்களும் வாயை பொழுந்து வாங்கிக்க 1000 ரூபா ட்ரெஸ்ஸா 50,000க்கு பில் போட்டு கொடுக்குறா. அந்த பிள்ளைங்களும் பார்த்துட்டு எதுவும் சொல்ல முடியாம வாங்கிக்குதுங்க. அப்ப ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிம்மை பார்க்க போக, டேய் ஏண்டா ஏதாச்சும் ஒரு பிள்ளைய டேட் பண்ண வேண்டியதானே, தினமும் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி நீ மட்டும் பொண்ணுங்க கூட ஜாலியாக இருக்க, உன் ஃப்ரெண்டு இப்படி தனியாக இருக்கானேன்னு கொஞ்சம் கூட உனக்கு குற்ற உணர்வா இல்லையான்னு கெட்ட வார்த்தையை திட்டுறாங்கடான்னு கதற, உனக்கு இது தேவைதான்னு அவனும் இழிச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ சிஸ்டர், அம்மா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அண்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான், ஆனால் அவள் அண்ணனை ரிஜெக்ட் பண்ணிட்டாளாம்மா, அண்ணன் ஆஃபீஸில் இருக்க ஒரு பொண்ணு தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலாமான்னு சொல்லிட்டு இருக்க, அந்த பொண்ணு பார்க்க எப்படி இருப்பான், அந்த பொண்ணு ஃபோட்டோ இருந்தால் காமின்னு சொல்லவும் இவளும் கிம்மு பையலுக்கு ஃபோன் பண்ணி, ஏய் எங்கள் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண பொண்ணு லவ் பண்ண பொண்ணு எல்லாத்தையும் அனுப்புன்னு சொல்ல, உடனே அவனை அனுப்பி விட இவளும் பார்த்துட்டு இந்த பொண்ணு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் நீ எப்போதான் என்னோட ஃபீலிங்ஸாக புரிஞ்சுக்க போகிற தெரியலன்னு ஃபீல் பண்ண, பார்த்தா ஹீரோயின் ரூம் ஃபுல்லாக ஹீரோ ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. அவளும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீனில் ஸ்டாஃப் எல்லாம் அவங்க எழுதின கதையை ஹீரோட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுதுங்க. அதில் ஒருத்தி என்னன்னா மர்டர் பற்றி சொல்ல, எல்லாருக்கும் கொலை பண்ணுற படம்லாம் பிடிக்காதுன்னு ரிஜெக்ட் பண்ண, அடுத்த பிள்ளை அதையும் தாண்டி என்னோட கதை என்னன்னா, ஒரு அம்மா அவன் புருஷனை சுற்றி கதற அடிக்கடிக்க நொறுக்கன்னு சொல்லிட்டு இருக்க, இவனும் நில்லு நீ இங்கே இருக்க வேண்டிய பொண்ணே கிடையாது, உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன்னு அவனை அனுப்பிவிட. அடுத்து ஹீரோயின் ஒரு பொம்மையை வரைஞ்சு காமிக்க, அதை பார்த்து அவனுக்கு வார்த்தையே வரமாட்டுது. ஆனாலும் கேட்காம இருக்க முடியல. ஆமாம் இது என்னதுமா, இது மேல் கேரக்டர் பாஸ், அப்போ இது என்னன்னே தெரியலையே, இது கூட தெரியலையா பாஸ், இதுதான் ஃபீமேல் கேரக்டர், நம்ம இதை மட்டும் படமாக பண்ணுனா செம்ம ட்ரெண்டாக ஆகும் சொல்ல. அப்போ அவனும் அர்ஜென்ட்டாக போகணுன்னு கிளம்ப, ஹீரோயின் பேசினான்னு நினச்சி இவனும் சிரிக்க, பாஸ் நீங்கள் சிரிக்கிறீங்க என்ன, நானான்னு இவனும் கேட்க, அப்போ ஹீரோயின் வந்து பாஸ் இன்னைக்கு என்ன ட்ரா பண்ணிடுறீங்களான்னு கேட்குறா. அப்போ டோபர் தலையும் பொறுக்க முடியாமல், பாஸ் இந்த பிள்ளை போய் சொல்லுது, அன்னைக்கும் இந்த பிள்ளை கார் இங்கே தான் இருந்துச்சு, இன்றைக்கும் கீழே தான் நிற்கும் பாருங்கன்னு போட்டு கொடுக்க. கைஸ் இதோட எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். பாய்.